வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்த்து எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஆலியா டேம் தாங்க சுத்தி பார்க்கலாம் வந்திருக்கோம். இந்த ஆலியா டேம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷம் கழிச்சு நாங்க வந்திருக்கோம். ஸ்டார்டிங்ல வீடியோ எடுத்து போன எங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு கொஞ்சம் இடர்பாடுகள் வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கிடைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் கூச்சமா இருந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா, எங்களால் அப்போதைக்கு எதுவும் பேச முடியல. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த இன்ட்ரோ வீடியோவே பார்த்தீங்கன்னா, கடைசியா வீடியோ முடிச்சு போட்டு வெளியே போறப்ப எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா வீடியோ மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போய் பாருங்க வீடியோ எப்படி இருக்குன்ட்டு. இது வீடியோ கொஞ்சம் போன வீடியோ கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு எதிர்பார்த்து போனோம். போன வீடியோ விட ரொம்ப கன்றாவி ஆயிருச்சு. பெல் பட்டனா டிங்குன்னு அடிச்சிருங்க. அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இருக்கலே பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ் கொஞ்சம் சூப்பரா இருக்கு. அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா இது இப்பதான் செட் பண்ணிருப்பாங்க போல. பட் எத்தனை நாள் ஆச்சு நிறைய கட்டியில வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறீங்க பாருங்க. 2 மரத்தை சேர்ந்து கட்டி வச்சிருக்காங்க. ஆனா இருந்தாலும் பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த இடம். இது பாத்தீங்கன்னா நீங்க வெளியே போகும்போது பாப்பீங்க. உள்ள வந்து நம்ம லெஃப்ட் சைட்ல போயிருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்பி வரும்போது தான் இந்த இடம் சூப்பரா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா மறக்காம இந்த இடத்த பாத்துக்கோங்க. லைட் எது பாரு. லைட்ல எரியுது. போனேன். லைட்டு தேவையில்ல இப்ப பகலுக்கு. நம்ம பகலுக்கு லைட் தேவையில்லை. ஆனா நம்மளுக்கு லைட் தேவையே. அண்ணே அண்ணே இது ஏதோ கண்ணு வேற மாதிரி இருக்கு. புரியல. லைட்டு ஆனது நல்லா நல்லா பல இருக்கு. நான் கிரீன் கலர்ல இருக்கு. நீங்க அடிக்கிற வெயில்ல கூட்டு வந்திருந்தீங்கன்னா போய் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்திருக்காது. கரெக்டான டைமிங் தான். ரொம்ப கூட்டமா இருக்குண்ணே. இப்படி அங்க போய் ஆமா ஆமா, கொஞ்சம் தண்ணி வேற குடிக்கணும்டா. இதுதான். இதுதான் கடைசி பைப். உங்க வேணா தண்ணி இங்க குடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேல பைப் இருக்காது. ஓகே, சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பல வருஷங்கள் வச்சு வந்து நாங்க உள்ள ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களோட சேனல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா இதா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்பதான் நீங்க பாக்குறீங்க இதைய. ஃபர்ஸ்ட் வீடியோ இதான் போட்டீங்களா? ஆமாடா, இது எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. எத்தனை வருஷம் இருக்கும் சேனல் ஓபன் பண்ணி? அது தெரியல, ஒரு 2-3 வருஷம் இருக்கும். என்ன நான் ஒரு சேனல் ஹெட்டா இருந்துட்டு இப்படி தெரியலங்கிறியா? நான் பொறுப்பு இல்லைங்கிறியா? இல்ல சரி வா. ஒரே அசிங்கமா போச்சு. இதுதான் மக்கள் சில்ட்ரன்ஸ் பார்க். கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்காங்களா? ஏன் அப்ப நீ வரும்போது இந்த அளவுக்கு டெவலப் ஆகலையா? அந்த அளவுக்கு டெவலப்ல தான் இருந்துச்சு. பட் அந்த அளவுக்கு கூட்டம் இல்ல. அந்த அளவுக்கு கூட்டம் இல்ல. ஓகே. டேய் மணி 4 ஆச்சுடா. இன்னும் 1 மணி நேரம் கடைக்கு போனோம். 1 மணி நேரம் என்ன? 5:30க்கு அனுப்பி விட்டுருந்தேன். 5 மணிக்கு போனா விளக்கு மாத்த அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 1 மணி நேரம் வீடியோ ரொம்ப இதோ பாருங்க மக்களே. இது பாத்தீங்கன்னா ஒரு வெயிட்டிங் ஏரியா மாதிரி இருக்குது. ஆனா அங்க போறதுக்கு எங்களுக்கு டைம் இல்ல. அதனால நாங்க இப்படியே போறோம். சுத்தி பாக்குறது முக்கியம் இல்ல. அங்கங்க பிளாஸ்டிக் டாப்பா போடாதீங்க. சைல்டு விளையாடுறத போய் எட்டி பார்த்துருவோம். சைல்டா விளையாடுதாங்க. மனசு வச்சு தொட்டு சொல்லுங்க. நீ போறே ட்ரெயின்ல? ஐபிலேயே நீ லெஃப்ட் சைடு வந்தா ஆனது நீ பேச நல்லா கேட்கும். ஞாபகம் வச்சுக்கோமே. என் லெஃப்ட் சைடுல மைக் இருக்கு இந்த இடத்துல. அதனால சரிண்ணே. இப்போதைக்கு இந்த பார்க்ல பாத்தீங்கன்னா இதுக்கு மட்டும் தான் வச்சிருக்காங்க. இதெல்லாம் என்னது? எதுண்ணே? இதுக்கு பேர் என்னதுடா? ட்ரெயின். இப்பதானே சொன்னேன் ரிவீல் பண்ணீங்க. ட்ரெயின் சின்ன குழந்தைங்களா விளையாடுதாங்கன்னு. இத பாருங்க மக்களே. இவங்க தாங்க மக்களை குழந்தைங்க. குழந்தைங்க 3 வாட்டி ரிவீல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து காரு. இது வந்து என்னதுடா? இது பேர் என்னடா? ராட்டனம் தான் எல்லாமே. அது வந்து காரோட தூரி ஒண்ணு. அது ஹெலிகாப்டர். கீழ இருந்து மேல போற மாதிரி அது. அது சின்ன குழந்தைங்க. இது ஜங்கு ஜங்குன்னு குதிக்கிறாங்க. அங்க உள்ள போய் வீடியோ எடுப்போமா? வானாண்டா. இதுக்கு பேர் என்னடா? அந்த குழந்தை விளையாண்டு இருக்கிறது தெரியல. இதெல்லாம் பாத்தீங்கன்னா புது வரவு நினைக்கிறேன். இதுல ஐயோ அது பழசாதான் இருக்கு. உடஞ்சி போய். ஆனா கூட்டம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு இன்னைக்கு. 6 மணிக்கு மேலதானே கூட்டமாவே இருக்கும். நீங்களே பாருங்க, ஆளே இல்ல. ஆனா அதுக்கு மட்டும் ஓடிக்கி இருக்கு. அது பேர் என்னடா? எது பேரு பாருங்க உன சுத்துதே. அது பேரா? எனக்கும் தெரியாது. நானே இப்ப தான் வரேன் உனக்கு கூட. அதுலயே போட்டுருக்கு பாருங்க. டான்ஸர்னு கிடக்கு. பிரேக் டான்ஸ். ஒருத்தர் மட்டும் தான் அங்க சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் அங்க விளையாடுறவன வேலை பாக்குறவன்டா. வேலை பாக்குறவன் விளையாடுறேன்னு சொல்லிட்டேன். வீடியோ கவர் பண்றோம். வீடியோ போடு. என் பிள்ளைய கூப்பிட்டு நீங்க விட்டோம்னா சூப்பரா இருக்கும். இதுல கூட்டு வரணும். பிளாஸ்டிக் பால் முடியல. ஆமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி. என்ன சொல்ல? அங்க இருந்து வர்றோம், கீழ இருந்து நடந்து வந்துகிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. கீழே எல்லாம் பார்த்தா வீடியோ எடுக்க பார்த்தா எங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்குது. அதனாலதான் எங்களோட ஃபேஸ ரிவீல் பண்ண முடியல. பட் இருந்தாலும் பரவாயில்ல. நாங்க எங்களோட வெக்கத்தெல்லாம் தூக்கி போட்டு ஒரு வழியா
இப்ப ஆளே பாத்தீங்கன்னா இல்லாத இடத்துல நாங்க எங்க மட்டும் காட்டா இருக்கோம். ஏன்னா கீழே பாத்தீங்கன்னா கடைசியில் இருக்காங்க. இதுக்கப்புறம் நாங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கோம். இருங்க இனி மேல அடிக்கிற போயிட்டு வெயில்ல கூட்டு பார்க்கலாம். வந்து சுத்த வைக்க. மக்களே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இது வழியா மேல ஏறி அப்படியே லெஃப்ட் சைடு திரும்பி அந்த சட்டர் ஓப்பன் ஆகும் பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் போயிட்டு இருக்கோம். ஓகே. ஆனா அந்த இடத்துல இப்ப பாத்தீங்கன்னா நாங்க லாஸ்ட் அது வரைக்கும் போலான்னு பார்த்தோம். ஆனா அந்த வெயிலோட தாக்கத்தினால பாத்தீங்கன்னா அது வரைக்கும் போக முடியல. ஏன்னா அங்க ஒரு மக்களையும் கூட காணோம். இங்க பாத்தீங்கன்னா நிறையவே படங்கள் எடுத்திருப்பாங்க. அது என்னென்ன படங்கள் சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டு மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது காப்பிரைட் இஷ்யூ வந்துரும் உடனே, இல்லைன்னா அதுக்குள்ளே செக் பண்ணி பாத்துக்கோங்க. நீ ஓகேன்னு சொல்ற உடனே கூப்பிட்டு வரல, ஏதாவது பேசி தொலை. ஆனா இந்த இடம் பாத்தீங்கன்னா பேக் தெரியுது. இதே மாதிரிதான் இந்த பின்னாடி ப்ளூ கலர் கேட் ஒன்று இருக்கும். அதை தாண்டி அந்த சைடு விட மாட்டாங்க. அது பாத்தீங்கன்னா நம்ம அது வழியா போய் வரணும். ஒரு நாள் பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வீடு அங்க இருக்கு, அதுலயே போயிட்டு வரலாம். இதுல உங்களுக்கு தெரியாது, பட் எங்க கண்களுக்கு தெரிகிறது அப்படின்றவன். தெரியுதானே? தெரியலன்னு தான் நினைக்கிறேன். இந்த வெள்ளை வெள்ளையா இருக்கிறதா அது? வெள்ளை வெள்ளையா இருக்கிறது தான் பெண்டு. எத்தனை 1 2 3 எத்தனைனா 2 நாள் 6 குட்டி நிக்கி எல்லாம் குட்டி. இந்த இடம் இருக்கு பாத்தியாடா? ஆமா. இங்க தாண்டா அமைதிப்படை படம் எடுத்தாங்க. அமைதிப்படையில அந்த வாக்கு என்ற இடம் இருக்குல்ல, ஓட்டு வச்சு என்ற இடம். அந்த ரைட் தான். அண்ணா நான் பாத்துருக்கேண்ணே. சீன் பாத்தோம்னா 2 சத்யராஜும் சத்யராஜ் வைஃப் வந்து அங்க போய் இன்னொரு சத்யராஜை பாத்துட்டு வருவாங்க. அப்போ இன்னொரு சத்யராஜ் அங்க நின்று பாப்பாரு. அந்த மேல போடுறதுக்கு யாரும் தெரியுதாடா? யாரு? நம்ம கூட வேலை செய்யற அண்ணா, அந்த அண்ணாவோட ஒய்ஃப், அக்காவோட ஒய்ஃப், ஹஸ்பண்ட். கருமம் வளர்றேன். நம்ம கூட வேலை பாக்குறீங்க. உங்க ப்ரொடக்ஷன்ல வேலை செய்ய பாத்தியா? ஆமா. அந்த அக்காவோட ஒய்ஃப் தான் அந்த அண்ணா. அந்த அக்காவோட ஒய்ஃப் இல்ல, ஹஸ்பண்ட். சாரிடா. ஸ்லிப் ஆகுதுண்ணே. ஏன்னா எப்படி இருக்கீங்க? சரி, அவருக்கு போய் ஒரு வணக்கத்தை வச்சுட்டு அப்படியே சுத்தி வருவோமா? சுத்தி வருவோம். பாருங்க மேல போய் வீடியோ எடுத்துட்டு வராங்க. உங்களுக்கு இருக்கு திறமை இருக்குதா? இருக்கு பாருங்க. வாங்க நமக்கு நாங்க பாத்தீங்க ஃபர்ஸ்ட் டைம் இது மேல ஏறறேன். அம்மா அடிக்குது. அமெரிக்கா சீன் சொல்றாங்க. மோட்டிவேஷன். ஆமாண்ணே, ரெஸ்ட் டைம் தானே. இனி இப்போ ஒரு ஒரு நேரத்துக்கு கிளம்பணும். 5:30 மணிக்கு போகணும். நல்லா இருக்காங்க. கூப்பிட்டு வரலாம். இங்க டைமே கிடைக்க மாட்டேது. எங்க போய் கூப்பிட்டு வர்றது? லீவ் போட்டு ஒரு நாளைக்கு கூட்டிட்டு வா. ஒரு நாளைக்கு எதுவும் போட்டாங்க. திருநெல்வேலியா? இது கோயில்பட்டி பக்கம். இது வழியா போனா எங்க போகுன்னு தான் தெரியல. ஆனா எங்க போகுன்னு தெரியாம நாமளும் இதுக்குள்ள போறோம். இந்த வழியா பாத்தீங்கன்னா நிறைய பிரைவேட் பிளேஸ் மாதிரியே இருக்கு. நிறைய பேர் வந்து வந்து போன மாதிரியே இருக்கு இந்த இடத்துல எல்லாம். இங்க பாருங்களேன், இதுல பாம்பு இருந்தா கூட தெரியாது போல. ஆனா இந்த இடம் பார்க்க சூப்பரா இருக்கு உண்மையாவே. நம்ம மக்கள் பாத்தீங்கன்னா இங்க வந்து நல்லா குடிச்சிருக்காங்க. அது வேற விஷயம். பாக்க இந்த இடம் சூப்பரா இருக்கு. கீழே எல்லாம் இறங்க வேண்டாம் ஆனந்து. அது இருண்டு போகுது. நம்ம எதுக்கு அங்காலும் போய்கிட்டு ஆனந்து? அது என்ன யானையா காட்டுருமியாடா? போன அப்படியே அங்கிட்டு போய்க்கோன பாத்து. எங்கிட்டு அங்க பாரு, கருப்பு கருப்பா. எனக்கு தெரியல. இங்க வா, இந்த சேஃப்ல இருந்து இப்படி நேரா பாரு, கீழே தண்ணியோட பாரு. அப்படி இருந்து பார்த்தாலே தெரியுது. ஏன்டா கண்ணு தெரியாம போற? அந்த கருப்பு கருப்பா நிக்குதா? யானையா தான் இருக்கு. தெரியாது, வா. மக்களே வந்தீங்கன்னா கூட்டமா வந்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்கும். இவன் பைத்தியக்காரன் அப்படித்தான். வந்தீங்கன்னா கூட்டமா வந்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்கும். தனியா வந்தீங்கன்னா ரொம்ப மொக்கையா தான் இருக்கும். ஏன்னா நான் பார்த்தேன் இவனை கூப்பிட்டு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. அதனால பார்த்தீங்கன்னா கூட்டமா இருந்தா கூட நல்லா ஃபன் பண்ணிட்டு போயிருக்கலாம். அதான் சொல்ல வரோம். ஒரு 4 பேர் 5 பேர் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதை நாங்க தெளிவா சொல்லிக்கிறோம். ஏன்னா தனியா வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு புள்ள தனியா வந்தா போட்டு ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா நானும் ஒரு காலத்துல அந்த வேலையை பண்ணியிருக்கேன். அதனால பாத்தீங்கன்னா தனியா மட்டும் வர வேண்டாம். இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு தைல காட்டுக்குள்ள நாங்க இப்ப போக போறோம். ஆமா, தைல மர காடு.
இது கூட தான் நாங்க போக போறோம். இதுவும் ஒரு பிரைவேட் ஏரியா தான். எங்களை பார்த்த நாங்க யாரோட பிரைவேட் ஏரியாக்களும் போக கிடையாது. பட் உங்களுக்கு காட்டுறோம், மத்தபடி வேற எதுவும் கிடையாது. இவர் உங்களுக்கு தெளிவா பிளான் போட்டு கொடுக்குறாரு, எப்படி எப்படி இறங்கணும், எப்படி எப்படி போகணும்னு. அது மட்டும் எனக்கு தெளிவா தெரியுது. நம்ம மக்கள் தைல மரத்துல பூரா அவங்களோட பெயர்களை சித்திரமா பொறிச்சிருக்காங்க. சரி, இதுக்கு மேல வேண்டாம் கர்மம். உங்களுக்கு தெரியுதா இந்த வழி? என் பின்னாடி வழி பாத்தீங்கன்னா வேணாண்டா. என் பின்னாடி வழி பாத்தீங்கன்னா அது எங்கோ போற வழிதான். எங்கோ போற வழி இல்ல, அது ஒரு புதற்காட்டுக்கான வழி. ஆமா, ஏன்னா நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா எல்லாம் இப்படிதான் வந்து நாசம் பண்றாங்க. என்ன சொல்ல வரோம்னா, சரக்கடிக்க வராங்க, அந்த மாதிரி விஷயங்கள். சரக்கடிக்க, கேங்க உட்காந்து பேச வைக்க. ஏன்னா நாங்க மேல போகும்போது பாத்தீங்கன்னா நோ ஹெல்ப்ரா, நாங்க ஒருத்தருக்கு நல்லது பண்ணோம். திடீர்னு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்க வேலையை பாட்டு போங்க, நாங்க பாத்துக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நல்லதுக்கே காலம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. யாரு? இந்த டேம் பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 5 ரூபா தான், அதுக்கு மேல வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மொபைலுக்கு 20 ரூபா வாங்குவாங்க. ரெண்டாவது டேம்ல இருக்கிறது எங்க சொந்தக்காரங்க தான். எங்க பேரை சொன்னா உங்களுக்கு அந்த 5 ரூபாயும் பே பண்ண வேண்டாம். விளக்க மாதிரி ரெடி அடிச்சு அனுப்பிடுவாங்க. அதே ஆகும் வச்சுக்கோங்க. ஒரு பாஸ்வேர்டு வச்சிருக்கோம், நீங்க எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சொன்னீங்கன்னா அந்த பாஸ்வேர்டை நான் உங்களுக்கு ரிவீல் பண்றியா? சொல்லு. இல்லடா, அது நீங்க சொல்லுங்க, நான் எதிர்பார்க்கிறேன். சொல்லிருங்க, உங்க வாயிலேயே சொல்லிருங்க, வந்துருச்சு. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதுக்கு பேர் என்னன்னா, டேம் பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 5 ரூபா வாங்குவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள அந்த மொபைல் வச்சிருக்காண்டி பாத்தீங்கன்னா மொபைலுக்கு 20 ரூபா வாங்குவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, மொபைல் பாத்தீங்கன்னா நீங்க போட்டோ எடுக்க யூஸ் பண்ணுவீங்களா, அதனால பாத்தீங்கன்னா திடீர்னு மொபைலுக்கு இப்ப சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு தெரியல. நாங்க வரும்போது ஃப்ரீயா தான் உள்ள வந்துட்டோம். ஏன்னு கேட்டா நாங்க லோக்கலான்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டோம். இதே வேலை நீங்களும் பண்ணிடாதீங்க, கண்டுபிடிச்சாங்கன்னா வெளுத்துருவாங்க. அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் டேமுக்கு மேலே இருந்து கீழே வந்துட்டோம். ஏன்னா மேலே ஏறும்போது ஸ்டெப்புலேயே ஏறிட்டு இறங்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு வழி. லாஸ்ட் வந்தீங்கன்னா கீழே சும்மா இதாக இருக்கும், அதில் இறங்கி வந்துட்டோம். அதனால் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு இறங்குறதுக்கு. ஸ்டெப்ல இறங்குறது கொஞ்சம் சேஃப். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா அப்புறம் மண்ணாக இருக்குது, சரிச்சுட்டு கீழே வந்தோம்னா தேவையில்லாம அடிபட்டுரும். அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ல இறங்கிக்குவாங்க. என்ன பேசணும் ஏது பேசணும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, விளாக் எடுக்க வரணும்னு சொல்லி வந்துருக்கோம். ஆனா என்ன எடுக்குன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா சுத்தி பார்த்துட்டு அதுக்கடுத்து ரிவ்யூ ஒரு விஷயத்த சொல்லலாம், என்னென்ன இருக்குது, இந்த விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்ல பேக்ரவுண்ட்லயாச்சும் வாய்ஸ் கொடுத்து அந்த வீடியோவை போடலாம். அதுவும் இல்ல, எடுத்தா அப்படியே வீடியோ எடுத்து அப்படியே எடிட் பண்ணி போடுறது. ஐயோ, ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் அது ஒண்ணுதான். ஏன்னா எடிட் பண்ண ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு வேலையா இருக்குங்காட்டி பாத்தீங்கன்னா எங்களால் எடிட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது. பின்னாடி வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னா வாய்ஸ் ஓவர் வந்து vlogல கொடுக்க முடியாது, உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். தெளிவா சொல்லிருக்கேன். பிளேஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. உண்மைக்குமே நீங்க வீடியோ எடுத்து போடலாம், அழகா நல்ல நல்ல இடம்லாம் இருக்கு. நீங்க கட் பண்ணி எடிட் நிறைய வீடியோ போடலாம். மேபி எங்களை மாதிரி இருக்காதீங்க, அதான் நாங்க சொல்ல வரோம். ஏன்னா நாங்க வந்து லூஸ் தரமா தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதோ 2வது வீடியோ வச்சு அந்த 2வது வீடியோவே பாத்தீங்கன்னா ரொம்ப கன்றாவியா தான் போயிட்டு இருக்கு. இப்போ நாங்க பாத்தீங்கன்னா வெளியே தான் போயிட்டு இருக்கோம். ஆமா, எங்களால கவர் பண்ண முடியல. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கான பிளே கிரவுண்ட் இருக்கு, அங்க போய் அவ்வளோக்கு நம்மளால விளையாட முடியாது இல்லைங்களா. ஓகேங்க, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குளிக்க நினைச்சீங்க, நீங்க இந்த இடத்துல தான் குளிக்க முடியும். இதுங்க அதை காட்டுறேன். அந்த அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. குழந்தைங்க விளையாடுற இடத்துல நீங்க இறங்கி போயிடுங்க. ஃபர்ஸ்ட் மண்ணு மூட்டை போட்டு அடிக்கிருந்தாங்கடாங்க கீழே. தண்ணி வெளியே போச்சுன்னா குளிக்க இருக்க மக்கள் குளிக்க இருக்க வேண்டி, அதுக்கப்புறம் திரும்ப இப்பதான் இப்படி. பின்னாடி மட்டும் தான் குளிக்கிறதுக்கான இடம் இருக்கு, இது எங்கேயுமே இடம் இல்ல. மேல போய் டேமுக்கு மட்டும் தயவு செஞ்சு இறங்கிடாதீங்க. ஏன்னா இங்கேயே பாத்தீங்கன்னா டேமுக்குள்ள பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆழமான இடங்கள் நிறைய இருக்கு. சொன்னா 5 மணிக்கு மேல வாங்க, மத்தியானம் வெயிலுக்கு வராதீங்க. அடிக்கிற வெயிலுக்கு கூட்டு வந்துருக்காங்க வீடியோ எடுக்கிறேன்னு. ஒரு ஜூஸ் கூட வாங்கி கொடுக்கல. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போய் மீன் சாப்பிட போறோம். ஓகே, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்தீங்கன்னா ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். ஏன்னா வெயில தான் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போலாம். வெயில் இருக்க டைம் 5 to 6 4 மணிக்கு மேல வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அதுக்கு மேல வச்சுக்கலாம். ஏன்னா வெயில் இருக்கும் வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருவீங்க. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்ல நினைச்சேன். ஓகே, இந்த வீடியோ வித்தோட மணிக்கு வீடியோ பிடிச்சா மறக்காம வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். பெல் பட்டனை டிங் பண்ணிருங்க.